சென்னையிலிருந்து புறப்பட்ட முதல் ஹஜ் விமானத்தில் வந்த 844 தமிழக ஹாஜிகளை ஜித்தா விமான நிலையத்திலும் மக்காவிலும் வரவேற்று உபசரித்த இந்தியன் வெல்ஃபேர் போரம் தன்னார்வலர்கள். தமிழக முஸ்லிம்களின் இதய துடிப்பாக திகழும் தமுமுகவின் அயலக அணியான இந்தியன் வெல்ஃபேர் போரம் கடந்த பல ஆண்டுகளாக தமிழக ஹாஜிகளுக்கு உதவும் தன்னார்வ சேவைகளை சிறப்பாக செய்து வருகிறது. கடந்த 16/5/2025 அன்று 844 ஹாஜிகளுடன் முதல் விமானம் சென்னையிலிருந்து இரவு 9:15க்கு ஜித்தா வந்தடைந்தது. ஜித்தா விமான நிலையத்தில் புன்முறுவலுடன் ஹாஜிகளை வரவேற்றது மட்டுமின்றி வயதான ஹாஜிகளை மின்தூக்கியில் அழைத்து வந்து ரயில் நிலையத்தில் சேர்த்தது. பாஸ்போர்ட் தொலைந்து போன ஹாஜியின் பாஸ்போர்ட் கிடைக்க உதவி செய்தது. லக்கேஜ் தவறவிட்ட ஹாஜிகளுக்கு அவற்றை தேடி பிடித்து கிடைக்க ஏற்பாடு செய்தது. ஹாஜிகளுக்கு உரிய ரயில் மற்றும் ரூம் நம்பர் படி அமர வழிகாட்டியது. ஹாஜிகள் தவறவிட்ட லக்கேஜ்களை அவர்களது ரயிலில் முறைப்படி ஏற்றிவிட்டது. விமானத்தில் தவறவிட்ட லக்கேஜ்களை லக்கேஜ் ஏற்றக்கூடிய வாகனத்தில் சென்று ஏற்றிவிட்டது. மொபைல் தொலைந்த ஹாஜிக்கு அது கிடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தது போன்ற பல்வேறு உதவிகளை அதிகாலை 2:30 மணி வரை செய்தனர். மேலும் புனித மக்கா நகரில் நமது ஹாஜிகள் இறங்கும் போது IWF மக்கா கிளை நிர்வாகிகள் அவர்களை வரவேற்றும் வழிகாட்டியும் அவர்களது இருப்பிடங்களில் கொண்டு சேர்க்கும் பணியிலும் ஈடுபட்டார்கள். இறை பொருத்தத்தை நாடி செய்த இந்த தன்னார்வ சேவையில் IWF ஜித்தா மண்டல தலைவர் காரைக்கால் அப்துல் மஜீத், செயலாளர் பொறியாளர் கீழே இர்பான், துணைத் தலைவர் மொஹபே அப்துல் சமது, துணை செயலாளர் பொறியாளர் பனங்காட்டூர் அப்துல் ஹலீம் மற்றும் அவரது துணைவியார், சமூக நலத்துறை செயலாளர் பரமக்குடி செல்வக்கனி, பலதியா கிளை பொருளாளர் சோழர் சக்கரநல்லூர் ஃபஜ்ருல்லாஹ், பேர்னாம்பெட் முகமது ஷுவைப், பொட்டல் புதூர் சாதிக், லால்குடி மன்சூர், அக்தர் மற்றும் கீழக்கரை சீனி காக்கா, மக்கா IWF நிர்வாகிகள் காரைக்கால் கபீர், சென்னை முகமது அஜீசுல்லா, ஊட்டி தாரிக், பெரம்பலூர் அஷ்ரப், அருப்புக்கோட்டை முகமது நபி, கடையநல்லூர் ஷமீம், தென்காசி ஹக், யாசின் ஆகியோர் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர்.